தாழம்பூர் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஒரு 2 லேடிங்க கார்ல கூட்டின்னு வந்து இவரு தான் காமிச்சிருக்கிறாங்க. நேற்று ஹை கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டோம். லேண்டு விஷயம் மிரட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜட்ஜியும் சொல்லிட்டார். வீட்டுக்கு போய் அவங்கள பிரச்சனை கொடுக்கக்கூடாது. போன வாரமே என் பையனை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. அந்த அம்மா கோர்ட்லேயே ஜட்ஜும் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அவங்கள போய் வீட்டில் தொல்லை கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்து காலையில் 8ஓட 2 பேர், போலீஸ் கூட கிடையாது, மஃப்டி ட்ரெஸ்ஸு தான். இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிறவங்க உடந்தா இருக்கு. இங்கே இருக்கிறவங்க ஸ்டேஷன் ஃபுட்டேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. நோவில்லை, நொடி இல்லை. நான் என்னப்பா பண்ணுவேன்? பனியனை பூச்சி தரன்னு இழுத்துட்டு போய் இங்கே நாய்க்குட்டி கூட இருக்குது, ஃபுட்டேஜ் காட்டேன்ப்பா. நாய் ஏதாவது பூச்சி வாக்கிங் தான் கூட்டிகிட்டு போனார். பனியனை பூச்சி தரன்னு பூச்சி வெளிச்சின்னு போய் அவருடைய செல்ஃபோனையும் வேறு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போனவங்க 2 லேடி வந்திருக்காங்க. அபிராமபுரம் ஸ்டேஷனில் 2 பேர் இருந்தாங்க. தாழம்பூர்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. நான் இறங்கி வரும்போது இவர் நடிக்கிறாரு, மயக்காய்ச்சி ஊந்து போய் கிடக்குறாரு. நாங்கள் வாங்க கூப்பிட்டோம், நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அவர் கண்ணெல்லாம் நட்டுக்குன்னு அந்த கையை தொட்டு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. சரி சார், வண்டிலாம் வரும் போவோம், ஓரமாக சாட்சி தூக்கின்னு போய் நாங்கள் சாட்சி சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் சாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன். நான் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் எல்லா இடத்துலையும் பார்ப்பேன். எடுக்க மாட்டேன். நான் இப்போ அவர் பாடியை நான் எங்கே வேணாலும் போவேன். நான் பிடிக்கிட்டா இந்த இதில் வந்து அவங்க பிடிக்கிறாங்களா பிடிக்கல நான் பார்த்து காட்டுறேன்ப்பா. என்னைய அவ்வளோ அதட்டிட்டு போனான். மஃப்டியில் போலீஸாக வந்தவன் போலீஸா இல்லை அக்யூஸ்டான்னு எனக்கே தெரியல. கூப்பிட்டு வாங்க சார். இவ்வளோ சேனல்ஸில் எல்லாம் எடுக்கிறீங்களா? கூப்பிட்டு வாங்க, பார்க்கலாம். நானும் பார்க்குறேன், விட மாட்டேன். தாழம்பூர்லேருந்து 2 பேர் நான் எடுக்கவும் மாட்டேன். நான் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் போலீஸே அவங்க சொன்னாங்க. போலீஸாக நான் கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் போலீஸாக இருந்தாலும் இங்கே இந்த ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய உத்தரவு இல்லாமல் இங்கே வந்திருக்க முடியாது. அவங்க மப்டியில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக நான் போலீஸ் சொல்ல மாட்டான். இங்கே ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கிறாங்க சப்போர்ட்டாக. அவங்க வந்து பார்த்துட்டு என் பேர் சொல்கிறாங்க, வேதகிரி இவர் யார் தெரில அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணன் அப்படின்னு. ஏன் அவங்க இல்லை, இங்கே இந்த ஸ்டேஷனில் இருந்தவங்க. அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு என்கிட்ட சொல்ல. நான் என்ன கேஸுன்னு கேட்குறேன். இல்லை ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு லேடி வேற, அந்த லேடி தான் வந்து இறங்கி வந்து இவர் தான் கையை காமி. என் வீட்டுக்காரர் அக்யூஸ்டு கிடையாது. கோர்ட்ல ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குறேன். என் வீட்டுக்காரர் அக்யூஸ்டே கிடையாது. அக்யூஸ்டா இருந்தா கூட சம்மன் இல்லாத எப்படி பிடிவாரன்ட்டு போட்டு, சம்மன் இல்லாத எஃப்ஐஆர் எப்படி போட்டிருப்பாங்க? சம்மன் அனுப்பலாம்ல. எனக்கு என் வீட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சா தானே பிடிக்க முடியும். அவர் போலனா தானே பிடிக்கணும். சம்மன் அனுப்பிச்சா தானேப்பா பிடிக்க முடியும். இவ்வளோ பேரை சேர்ந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. என்னை ஏற்றிட்டீங்களா போட்டா போயிட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.